டெய்லரா YouTubeல என்னோட கெரியர சக்சஸ்ஃபுல்லா நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஹோப் குடுத்த கஸ்டமர்னா அது ஜெயஸ்ரீ மேம் தான். ஆன்லைன்ல என்ன நம்பி ஃபர்ஸ்ட் கொரியர் பண்ண ஒரு கஸ்டமரும் அவங்க தான். இந்த ட்ரெஸ் கஸ்டமைசேஷனுக்கு அவங்க வந்து நெறைய ஐடியாஸ் குடுத்திருந்தாங்க. அத ரஃப்பா நாங்க டிரா பண்ணிட்டு என்னோட ஸ்டிச்சிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்சல் ரிசீவ் பண்ணிட்டு கஸ்டமர் அவங்களோட ரிவ்யூவும் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத நான் லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. சிம்பிளான சாரீல முந்தி போர்ஷன்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒர்க்க வந்து நம்ம ஹைலைட் பண்ணி தான் இந்த ட்ரெஸ்ஸ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் 2மே கிரேப் லைனிங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கிரேப் லைனிங்ல நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதுல வரக்கூடிய அந்த சின்ன சின்ன புட்டா வந்து ஸ்லீவ்ல வந்து இந்த மாரி பிளேஸ் பண்ணியிருக்கு. அது மாரி இது வந்து ஸ்டிக் பண்ணல. நான் கட் ஒர்க்ல ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது மாரி செஸ்ட் போர்ஷன ஹைலைட் பண்றதுக்கு 2 சைடும் நம்ம பார்டர் அட்டாச் பண்ணி சென்டர்ல வந்து அந்த கோலம் டிசைன வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாட்டம்ல வரக்கூடிய இந்த ஸ்கர்ட் போர்ஷன்ல வந்து பேனல் கட் போட்டிருக்கோம். ஒரு பேனலையுமே நம்ம இண்டிவிஜுவலா தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம சாஃப்ட்டான மெட்டீரியல் ஹேண்டில் பண்றப்போ ஓவர்லாக் பண்ணா அது அப்படியே வெளிய டிரான்ஸ்பரன்ட்டா தெரியும். அத அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாரி நான் சின்ன தையல்ல ஃபினிஷ் பண்ணி நீட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் இந்த மாரி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்பிளா இருக்கணும். அது மாரி நீட்டா இருக்கணும். வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாரியே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு நீட்டா ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி கஸ்டமருக்கு குடுக்கறதுக்காக நான் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். 2வது சாரி வந்து ஒரு கிரீன் கலர் சாரி. அதுலயுமே பல்லு போர்ஷன்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் எடுத்து நம்ம வந்து செஸ்ட் போர்ஷனுக்கு இந்த மாரி லைன்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லயும் இதே பேட்டர்ன் வரும். இந்த ட்ரெஸ்ல பாட்டம் ரா எட்ஜ் ஃபினிஷ் பண்றதுக்கு ஹெம்மிங் ஃபுட்ர யூஸ் பண்ணாம நம்ம வந்து பார்டர் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பேனல் கட் தான். சாரி வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருந்துச்சு. வியர் பண்ணாலுமே அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். 2 ட்ரெஸ்ஸும் நீட்டா ஸ்டிச் பண்ணி கவர்ல பேக் பண்ணி நான் கஸ்டமருக்கு கொரியர் பண்ணிட்டேன். கொரியர் ரிசீவ் பண்ணிட்டு அவங்க ஃபீட்பேக்கும் குடுத்திருந்தாங்க. இந்த மாரி கஸ்டமைசேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2 ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.